அப்போ உன் அண்ணி வந்து சமாதானம் பேசியும் வேதாஜி சமாதானம் ஆகலையா? இப்ப என்னதான் மாப்பிள்ள பண்றது? நம்ம கிட்ட பிரம்மாஸ்திரம் மாதிரி இருந்த ஒரே ஆயுதம் உங்க அண்ணி தான். உங்க அண்ணியோட மேட்டரை இப்படி சொதப்பிருச்ச. வேண்டாம் மாப்பிள்ள, பேசாம நெடுஞ்சாங்கடியா அவங்க காலில் விழுந்துட வேண்டியதானே? அதெல்லாம் நான் எப்பவோ யோசிச்சு பார்த்துட்டேன் மச்சி. அப்புறம் ஏன் விழுகல? மச்சி ஏற்கனவே என் மேல செம காண்டு இருக்கிறாங்க. கால உள்ள போது இடுகிற கோத்துல எட்டி மெச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஸ்க் ஆயிடும். அதனால நான் அப்படியே விட்டேன். கரெக்ட் தான், அதுக்கும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். யா வேற என்ன பண்றது? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணா எப்படி? வேதவல்லியே நாகராஜ் எப்படி சமாதானப்படுத்தலான்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு SMS கான்டெஸ்ட் வச்சா காரி மூஞ்சி மேலே துப்புவாங்க. ஏய், எதுக்கெல்லாம் கான்டெஸ்ட் வைக்கணும்னு விவசாய கிடையாது. உங்களோட பர்சனல் மேட்டர் ஏன்டா பப்ளிக் கொண்டு வரீங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அது இல்ல மாப்பிள்ள, நாகராஜை வேதவல்லி மன்னிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சா நல்லா இருக்காது? நல்லாவே இருக்காது, கேவலமா இருக்கும். தேவையில்லாம ஆடியன்ஸை காண்டேத்தம்மா நான் என்ன பண்ணுறது மட்டும் சொல்லு. ஒழுங்கா ஐடியா கொடுக்கறனா இப்ப நம்ம கையால முடிச்சு விடுவான். என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஐடியா வந்து தொலையணுமே. மாப்பிள மாப்பிள மாப்பிள, ஒரு புறா கால்ல லெட்டர் எழுதி பறக்க விட்டா? அதெல்லாம் எப்பவோ பறக்க விட்டாச்சு. என்ன ரிசல்ட் மாப்பிள? ஒரு 65 ஆயிடுச்சு மச்சி. 65வா? நீங்க வீட்டுல போறா கூட்டு போறா போட்டி போறா வருவல் மச்சி. நான் அமிச்ச புறா பாவம் அல்பாயுஸ்லயே புட்டுக்குச்சு. புறாவுக்கே இந்த நிலைமையா? அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் மாப்பிள, ஏதாவது ஒரு தருணத்துல வேதாஜி உங்ககிட்ட எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்களா? அப்படின்னா நீ பண்ண காரியத்தை நினைச்சு நினைச்சு மனசு உருகி ஃபீல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். ஐ திங்க் பண்றேன். அப்படி என்ன நடந்திருக்குது? அப்படி நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கே தெரியாம ஏதாவது நடந்திருக்கான்னு நல்லா யோசிச்சு சொல்லு. மச்சி என்ன? once upon a time வேதாஜிக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. அப்ப நான் தான் அவங்கள பக்கத்துலயே இருந்து நல்லா பாத்துக்கினேன். she was very happy. அடிக்கடி அவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. வரே வா, இப்படி ஒரு மேட்டரை தான் மாப்பிள்ள நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ கவலையே படாத, வேதாஜியை ஈஸியா சமாதானப்படுத்திடலாம். How? எப்படி? அதாவது வேதாஜிக்கு உடம்பு சரியில்லாம போன மாதிரி உனக்கும் கை கால் உடஞ்சு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வையேன். நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து வேதாஜி ஃபீல் பண்ணுவாங்கடா. ஐயோ, நீ அவங்கள பாத்துக்கிட்ட பழைய பிளாஷ்பேக்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்களும் கைமாறா ஒன்ன பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இப்படின்னு மனசு மாதிரி சென்டிமெண்ட்ல தானா மனசு மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. எப்படி ஐடியா? அச்சி, இது ஒர்க் அவுட் ஆகும் மாப்ள. லேடிஸ் கிட்ட எது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. யூ டோன்ட் வரி. இல்லடா, ஒரு விஷயம் இருக்குதே. இப்போ அவங்களுக்கு எவ்வளவு பரிதாபம் வரணும்னா எனக்கு என் கையோ கால ஒடியணுமே. நல்லா இருக்கு, நான் வெரி ஹெல்த்தினோ. அப்புறம் எப்படி மாப்ள, எப்பயுமே உடைஞ்சதை ஒட்ட வைக்கிறது தான் கஷ்டம். ஆனா நல்லா இருக்கிறத உடைக்கிறது ஈஸி. என்னடா சொல்ல வர? ஓ வலது கையை நீட்டேன். நாத்துக்கு நீட்டு மாப்ள சொல்றேன். என்ன மன்னிச்சிரு மாப்ள. ஏன்? ஏய் ஏய் கல்பனா, சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு உன் டிஃபன் சான்ஸ் இல்ல. அதுவும் இந்த தக்காளி சட்னி சூப்பர்ப்பா. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. என்ன அது சத்தம்? தெரியல, யாரோ பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன். அம்மா, ஐயோ அப்பா. ஏய் வேதவல்லி, அது பிச்சைக்காரன் இல்ல, நம்ம நாகராஜ் தம்பி. ஐயோ, என்னாச்சு? ஐயோ தம்பி, என்னாச்சு? எப்படி அடிபட்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல. நீ அதை ஏன் கேக்குறீங்க? என்னோட பேட் டைம். ஏன் என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. கதையா? சொல்லு சொல்லு. நான் பாடு ரோடு நடந்து வந்துனே இருந்தேனா, ரோடுக்கு அண்ணாண்ட ஒரு சின்ன குழந்தை
விளையாடுனது ரோடுக்கு இன்னாண்ட ஒரு பெரிய லாரி வந்துனே இருந்தது. ஒரு பக்கம் லாரி வந்துனே இருந்தது, இன்னொரு பக்கம் குழந்தை வந்துனே இருந்தது, இன்னொரு பக்கம் நான் வந்துனே இருந்தேன். லாரி குழந்தை, நானு குழந்தை லாரி. ஐயோ என்ன பண்ணுனே தெரியாம அப்படியே ஜம்ப் அடிச்சு நடுவுல போய் நான் ஊந்தேன். அப்புறம் லாரி நின்னுடுச்சு. இல்ல, அங்கதான் கதையில ட்விஸ்ட். என்ன? நான் ஜம்ப் அடிச்சு ஊந்த இடத்துக்கு 5 அடி முன்னாடி டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு லாரி ஆட்டோமேட்டிக்கா ரைட்ல கட் பண்ணி போயிடுச்சு. பார்க்காம நான் கீழே ஊந்து சில்லற வரனதுல என் மூட்டு நவுந்துச்சு. ஐயோ, 10 நாள் இந்த கைய நவுத்தவே கூடாதுன்னு கட்டு போட்டாங்க. இந்த கைய சாரி தம்பி, சாரி. ஓகே. ஒரு குழந்தை உயிரை காப்பாத்த நினைச்சுதானே குதிச்ச. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. தேங்க்யூ. சாப்பிட்டியா? கோலப்பசி காலித பச்சை தட்டி குடுறா குடுக்கல. முதல்ல வந்து சாப்பிடு, வா. ஐயோ, என்னால நடக்க முடியலையே. வேதவழி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தம்பி நடக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல, போய் புடி. அட, கையில தானே அடிபட்டிருக்கு, நடக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? கால் நல்லா தானே இருக்கு. ஆமா, அது ஒண்ணு இல்ல. இது வந்து கையில உள்காயம் மாதிரி, கால்ல வெளிக்காயம். பார்த்தா கால்ல அடிபட்ட மாதிரி தெரியலையே. பாரு, பேண்ட் எல்லாம் கிழியவே இல்ல, நல்லதா இருக்கு. சிஐடி சகுந்தல லாஜிக்கா கேள்விட்டேன். வேதா, என்ன நீ அடிபட்ட வந்தவருக்கு உதவி பண்ணாம விசாரணை பண்ணிட்டு இருக்க? நடக்க கஷ்டப்படுறாருல, போய் ஹெல்ப் பண்ணு, போ. இததான் எதிர்பார்த்த. கமான், ஹெல்ப் பண்ணு வேதா, வா இப்படி. தம்பி, அப்படியே தோள் மேல கை போட்டு பார்த்து நடந்து. எக்ஸ்கியூஸ் மீ, என்னால அந்த பக்கம் வர முடியாது. நீங்களாவே ஒரு யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் வாங்கல. ப்ளீஸ் கம் இன். பாத்து, மெதுவா. உட்கார். ஐயோ, பாத்து. முடி. பாத்து, மெதுவா உட்கார். வேடா, நீ டிஃபன் எடுத்து வை, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். பசிக்குது, ப்ளீஸ். சாப்பிடு. என்ன வேதா? என்ன கல்பனா? என்ன நீ? அவர் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்ற? ஊட்டி விடுமா. ஊட்டியா? ஐயோ, குறைகிறது, தட்டி விடு. தண்ணி குடி தம்பி. நீயே எடுத்து ஊட்டி விடு. புருஷனுக்கு போய் ஸ்பூன்ல ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஸ்பூன்ல ஊட்டி விட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? கையில ஊட்டி விடு. இப்ப என்ன யோசிக்கிற? ஊட்டி விடு. கையில ஊட்டி விடுறதுனா நான் ரூமுக்கு போய் ஊட்டி விடுவா? ரூமுல வேணா, நான் இங்கே சாப்பிடுறேனே. நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேங்க. ஆமா, இங்கே ஊட்டி விட வேண்டியதானே.
இல்ல கல்பனா, மாமா வர நேரம் அவரை வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் ரூமுக்கு போய் ஊட்டி விடுறேனே. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஐயோ வேணாம், நான் இங்கே சாப்பிட்டுறேன் ப்ளீஸ். நான் இங்கே சாப்பிட்டுறேன். அடே வாங்க, நம்ம ரூமுக்கு போய் சாப்பிடலாம். ஐயோ வாங்க. அவ சொல்றது சரிதான் தம்பி, கிளம்பு. அண்ணி, நீங்க பண்ண ஹெல்ப் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் தம்பி. அண்ணி, நீங்க தான் இருப்பீங்க? இங்கதான் இருப்ப. ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கூட, நான் ஓடி வந்துருவேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ தேங்க்யூ சொன்னதுல போதும், கிளம்பு. பாத்து, பாத்து, மெதுவா. ஐயோ, ஐயோ, மெது, மெது, புடி. புடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ. அப்படிதான், அப்படிதான், மெதுவா. ஜாக்கிரதை, பார்த்து கூட்டிட்டு போ. பார்த்து, 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 மெதுவா, மெதுவா, மெதுவா. தேங்க்யூ. போ, போ, போ. பாவம், குழந்தைய காப்பாத்த போய் கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. கைய எடு. கைய எடுன்னு சொன்னேன். இல்ல, எனக்கு பேலன்ஸ் வர மாட்டேங்குது. என்ன இல்ல என்னங்கற? கைய உடைச்சிட்டு வந்தா கருணை காட்டுவேன்னு நினைக்கிறியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணி சீன் போடுறியா? கை உடைஞ்சா மட்டும் இல்ல, நீ செத்தா கூட நான் கவலையே பட மாட்டேன். நீ சாப்பிடு இல்ல பட்னி கிடந்து சாவு, அத பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது. புரிஞ்சுதா? போமா போ. இந்த டைலாக்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். ஒன்னாண்ட எவ்வளோ ரிவீட் வாங்கியிருக்கிறேன். எல்லாம் வெக்கமானம் சூடு சொரணம் இருக்கிறவனுக்கு தான் வரைக்கும். எனக்கு என்ன டைம் கொடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மனசு இறங்குவாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கப்ப கப்ப கப்பன்னு பசிக்குதே. என்ன பண்றது? ஐயோ கடைக்குள்ள போய் பாருங்க. போங்க சார், போய் பாருங்க. ஐயா, ராமநாதன் வராரு ஐயா. ராமநாதனா? பரவாயில்லையே, வரமாட்டார்ல நினைச்சேன். கொடுத்து பக்க காப்பாத்துற மாதிரி வந்துட்டாரேடா. வரட்டும் வரட்டும் வரட்டும். நானும் அந்த அளவுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் பெருமாள். நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த புது ஸ்தாபனம் ஓஹோன்னு வளர்ந்து உங்களுக்கு நிறைய லாபம் ஈட்டு தரணும். நீங்களும் வீட்டாளுங்க கடையாளுங்க எல்லாருமே நல்ல சுபிட்சமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ராமநாதன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நேரில் வந்து பத்திரிக்கை வச்சேன், நீங்களும் வர்றேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் நான், உங்களுக்கு தெரியாதா? அது எப்படி வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? என்ன வாசல் வர வந்துட்டு போகிறோம்னு சொல்கிறீங்க? ஏடா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதான் போக வேண்டியிருக்குது. இன்னொரு வேலை வந்துச்சு, இல்லைன்னா சீக்கிரமாக வந்திருப்பேன். தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருக்கேன். நான் வரேன். ராமநாதன், ஒரு நிமிஷம். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? என்கிட்ட பேசணுமா? ஆமாம் ராமநாதன், உங்கள்கிட்ட தான் பேசணும். அப்படி என்ன விஷயம்? இங்கே வேண்டாம், உள்ள தனியாக போய் பேசலாமே. முத்துராசு, நானும் ஐயா உள்ள போய் பேசுகிறோம். யாரையும் உள்ள அனுமதிக்க. சரிங்க, வாங்க போகலாம், வாங்க. கடை ரொம்ப நல்லா இருக்கு பெருமாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கோட்டை பெருமாள், கடை உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. நல்ல நல்ல பொருள்லாம் சேகரிச்சு வச்சிருக்கீங்க. உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஏதோ பேசணும். நீங்க உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் இந்த கடத்திறப்புலாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராமநாதன். ரொம்ப நன்றி. அதுதான் முன்னாலே சொல்லிட்டீங்களே, வர வேண்டியது என்னோட கடமை, வந்துட்டேன். அது என்ன சின்ன விஷயம், இவ்வளோ தூரம் சொல்லணுமா? அது இல்லை ராமநாதன், நீங்கள் குடும்பத்தோட ஊருக்கு வந்திருக்கப்போ
கோவிலில் பரிவட்டம் கட்டுற விஷயத்தில் நான் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை கோட்டை பெருமாள், உங்கள் கோபம் எனக்கு புரியுது. அது நியாயமானது தான். ஊருக்காரங்க முதல்லயே உங்ககிட்ட உங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டுறதா வாக்கு கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் நடக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியூர்காரன் ஒருத்தனுக்கு பரிவட்டம் கட்டுறது உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நியாயம் தானே? அன்னிக்கணும் ராமநாதன், நானும் அன்னைக்கு உங்கள்கிட்ட அவர் கடுமையாக நடந்துக்கூடாது. அப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். விடுங்க பெருமாள், அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். இதை பெருசாக நினச்சிக்கிட்டா மெனக்கிட்ட என்ன கூப்பிட்டு பேசணும்னு சொன்னீங்க. இந்த விஷயமா இல்லை ராமநாதன், பின்ன நம்ம குடும்ப விஷயமா நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். நம்ம குடும்ப விஷயம்? நம்ம குடும்ப விஷயமா நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். நம்ம குடும்ப விஷயமா? ராமநாதன், நீங்கள் எப்படி குடும்பத்தோட நம்ம கோயிலுக்கு பொங்க வைக்க சோழவந்தார் வந்திருந்தீங்களோ அதே மாதிரி நானும் என் பொண்ணோட வந்திருந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சோழவந்தானோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, சந்தோஷம். அது மட்டும் இல்லை ராமநாதன், வந்த இடத்துல என் பொண்ணு உங்கள் இளைய மகன் நடராஜனை சந்திச்சிருப்பா போல இருக்கு. அவங்க 2 பேரும் நிறைய பேசி பழகியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பரை மாற்றிக்கிட்டாங்க போல இருக்கு. பல மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் என் மகன் அனிதாவுக்கு உங்கள் மகனை ரொம்ப பிடிச்சி போச்சான். பெருமாள், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. ராமநாதன், சுற்றி வளைக்காம நேரடியாக நான் விஷயத்துக்கு வர்றேன். உங்கள் கூட நான் சம்மந்தம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமாம் ராமநாதன், என் மகன் அனிதா உங்கள் மகன் நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இதுவரைக்கும் என் மகன் ஆசைப்பட்டதை எதையுமே தட்டி கழிக்காமல் நான் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் அவள் ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பெருமாள், திடீர்னு இப்படி சம்பந்தம் பேசுறது நம்ம 2 பேரும் குடும்பத்துக்கும் வாஸ்தவம் தான் ராமநாதன். உங்களுக்கு எனக்கு பழைய பகை இருக்கு. நம்ம 2 பேரும் 20 வருஷமா விரோதத்தில் இருக்கோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன பண்ணுறது, சின்ன ஜென்ஸுக்கு ஆசைப்பட்டாங்களே, அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது பெற்றவங்களோட கடமை தானே. கோட்டை பெருமாள், எனக்கு உண்மையாகவே ஒன்றும் புரியல. ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரி பேச்செல்லாம் வருதுன்னு எனக்கு கலக்கமாகவும் பயமாகவும் இருக்கு. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது ராமநாதன்? இன்னொரு விஷயம் சொல்லவா? அதையும் மனசில் வச்சுக்கோங்க. என் மகன் மட்டும் உங்கள் பையனை விரும்பலைங்க, உங்கள் மகன் நடராஜனும் என் மகளை விரும்புகிறேன். ஆமாம் ராமநாதன், அவங்க 2 பேருமே ஒருத்தரை காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பாருங்க, நம்மளோட குடும்ப பகை முன்விரோதம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த சின்ன சிறுசுக வாழ்க்கையை பாழாக்காம நாம் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்ல. அவங்க ஆசைப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பாருங்க ராமநாதன், இந்த விஷயத்தில் நீங்கள் உடனே பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் பையன்கிட்டையும் கலந்துக்கங்க, குடும்பத்திலையும் கேட்டுக்கங்க. ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்காக நான் எவ்வளோ வேணாலும் காத்திருக்கேன். என்ன ராமநாதன் இப்படி யோசிக்கிறீங்க? பழசெல்லாம் மறந்துட்டு நானே உங்களோட சம்பந்தம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிப்படுறேன். அந்தஸ்துலையும் சரி பணத்துலையும் சரி உங்களுக்கு ஈடான ஒரு ஆளத்தை நீங்கள் சம்பந்தம் பண்ண போறீங்க. அதுக்கே இவ்வளவு தீவிரமாக யோசிக்கிறீங்க? நான் சொன்ன விஷயத்த வீட்டுக்கு போய் 1க்கு 2 தடவை யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. நானும் என் மகளும் உங்கள் நல்ல முடிவுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா ராமநாதன்? சரி பெருமாள், நான் கிளம்புறேன். சீக்கிரமே ஒரு முடிவை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயா எங்கேயா போகணும்? இல்லை, நேரம் வீட்டுக்கு போ. சரிங்க.